எதுக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க ஐயரே? ஏன்னா இந்த கல்யாணத்தை பண்ணா 1 மாசத்துக்கு மேல நிலைக்காது. இதை எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இந்த மனமேட அபசகுணம் ஆயிடுத்து. மந்திரமும் முழுசா முடியல. பூஜையில தடை ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே அபசகுணம் ஆகும். காயத்ரி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு. ஆலியா இஸ் ரைட். இது எல்லாமே காயத்ரியால தான் நடந்திருக்கு. இவன் தானே ஆரம்பிச்சதுங்க. அவ ஆரம்பிக்கல, நீதான் ஆரம்பிச்ச. எப்ப பார்த்தாலும் எதையாவது தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க. நீங்க முதல்ல 2 பேரும் சண்டை போறத நிறுத்துங்க. நடந்தது நடந்து போச்சு. அதான் அபசகுணம் நடந்து போச்சுன்னு ஐயரே சொல்லிட்டாரு இல்லையா? இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாதப்ப உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் ஒண்ணும் சொல்லல, ஐயர் தான் சொன்னாரு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒரே 1 மாசம் மட்டும்தான் நீடிக்கும்னு. அத நான் பாத்துக்கிறேன். அபி, நீ கல்யாணம் படிக்க ஆசைப்படுற? எனக்கு என்ன கொடுப்ப? நிறைய சாக்லேட்ஸ் கொடுப்பேன். பாத்தீங்களா? நோ ஆஃபென்ஸ். ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். மாப்பிள்ளை தயாரா இருக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. ஆனா இங்க எல்லாமே நீங்க கலந்து இப்ப கிடக்குது. நல்லா தானே இருக்கீங்க ஐயரே. அப்ப மந்திரத்தை சொல்லுங்க. எது சரி எது தப்புங்கறத நாங்க ஆனா பாத்துக்கிறோம். இதெல்லாம் எனக்கு நல்லதாவே படல. எல்லாம் சரியா இருக்கு. நாங்க எல்லாரும் எஜுகேட்டட் ஆளுங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கையில எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த மண்டபத்தோட நிலைமை மோசமானாலோ இல்ல இடிஞ்சே விழுந்தாலோ கல்யாணத்தை தடுத்து நிறுத்த மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மண்டபத்தை சரி பண்ணிடுவாங்க. ஆலியா, மண்டபத்தை நாம சரி பண்ணிடலாம். பாதர் சீக்கிரமா இங்க வா. இங்க பாரு ஆலியா, எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ரொம்ப அவசரப்பட வேண்டாம்னு தோணுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில சடங்கு சம்பிரதாயங்களை நாம ஜாதகம், முகூர்த்தம், நல்ல நேரம் இதுக்கெல்லாம் நம்ம நிச்சயம் மரியாதை கொடுத்தே ஆகும். அததான் நான் சொல்ல வரேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நீங்க நினைக்கிறத விட்டுருங்க விக்ரம். ஃபேக்ட் என்னங்கறத பாருங்க. நாம எஜுகேட்டட் பீப்புள். இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் நாம எப்பவும் நம்ப கூடாது. மண்டபம் உடைஞ்சு போச்சு, கல்யாணத்தை நிறுத்திருங்க. மாலை போடும்போது அருந்து கீழே விழுந்துருச்சு, கருப்பு போன ரோட கிராஸ் பண்ணிருச்சு. இது எல்லாமே ரப்பேஷ் விக்ரம். ஆலியா, இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. அதனால இப்ப கல்யாணம் பண்ணலாம். ஐயரே, நீங்க இப்ப மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். நான் இந்த கல்யாணம் 1 மாசம் என்ன, மொத்த வாழ்க்கையும் நான் வாழ்ந்து காட்டுவேன் பாருங்க. நான் எல்லாருக்கும் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். மனமேட கலைஞ்சிருந்தா என்ன, இதுக்கும் கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். I'll just come back. சரி சரி, நான் கல்யாண மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் ட்ரெஸ் அழுக்காயிடுச்சு. இல்ல இல்ல, பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல என்ன அபி. எந்த பிரச்சனையும் இல்லை. என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. ஆலியா, அபியோட ட்ரெஸ் மாத்திரலன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. என்னால இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. காயத்ரி, அண்ணனை நீ கூட்டிட்டு போ. அண்ணா, நீங்க காயத்ரி கூட போங்க. அவ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இருந்து மிஸ்ஸஸ் ராச்சி கோலி
ஸ்லோவா பண்ற காயு. பண்ணிட்டு சீக்கிரம் தானே சீக்கிரம் பண்ணு. நீங்க அப்புறம் ரெடி பண்ணாதீங்க. பண்ணலைன்னா கல்யாணம் நின்னுடும். என்ன சொல்ற? இந்த கல்யாணம் நடக்க கூடாதா? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். நீ சொல்லு, கல்யாணம் நடக்கணும். ஒருவேளை கல்யாணம் நடக்கலன்னா நடக்கணும். நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறம் எனக்கு பலூன், டாய், சாக்லேட், பலூன் இதெல்லாம் எனக்கு எப்படி கிடைக்க? நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ வேண்டான்னு சொல்லாத. அவர் சொல்றபடி கேட்கலன்னா அவர் பிடிவாதம் பிடிக்க அவர் ஆரம்பிச்சிருவாரு. பிடிவாதத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? யாருக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது. இங்க இவ்வளவு நடக்குது, ஆனா அம்மா ரியாலா ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்க போறாங்க. என்னது அவங்க கிச்சன்லயா? என்னாச்சு? எல்லாமே சரியா தானே இருக்கு? எல்லாம் சரியா தாங்க இருக்கு. எல்லாம் சரியா தான் இருக்கு. வாங்க நான் போலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருந்ததுல, காயு தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணா. அப்பதானே எனக்கு கல்யாணம் நடக்கும். நல்லா பண்ணிருக்கா. வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக ஐஸ்கிரீம் பார்ட்டி இருக்குல்ல? ஐஸ்கிரீம் பார்ட்டி எனக்காகவா? உங்களுக்காக தான். நான் நல்லா என்ஜாய் பண்ண போறேன். ஐஸ்கிரீம் பார்ட்டி எல்லாருக்கும் பிடிக்கும். நான் இத போட்டுக்கணும்ல. ஆண்டி, நீங்க சீஃபை விட்டுட்டு எதுக்காக இப்ப கிச்சனுக்கு போயிட்டு இருக்கீங்க? ரன்வீர் ரியா தண்ணி குடிக்க போயிருக்கா. கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த ஃப்ரிட்ஜ்ல ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஒன் செகண்ட். ஒருவேளை இந்த வீட்ல ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டுச்சுன்னா யாருக்கும் எதுவும் தெரியாதுல்ல? எதுவும் தெரியாதுதான். இப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீ உன் ஐடியாவை பத்தி யோசிக்கிறாங்க. ரியாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஒருவேளை இந்த ஐடியா சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கேரண்டியா சொல்ற, ரியாக்கு எதுவும் ஆகாது. ஐ ஸ்வேர். என்ன ஐடியா? ஐடியா என்னன்னா, ஒருவேளை இந்த இடம் முழுக்க இருட்டாயிடுச்சுன்னா யாருக்கும் யாரையும் தெரியாதப்போ கல்யாணம் நடக்காதுல்ல. அப்புறம் ரியாக்கும் எதுவும் ஆகாது. உன்னோட ஐடியா நல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அம்மா சொல்லுவாங்க, உன் அளவுக்கு யாரும் நல்லது பண்ண முடியாதுன்னு. இப்ப நேரா நம்ம அங்க இருக்க ஃபியூஸ் ரூமுக்கு தான் போகணும். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரிட்ஜ்ல தான் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு. நீங்க அத பத்தி கவலையே படாதீங்க. அந்த ஃப்ரிட்ஜை ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து சரி பண்ணிட்டான். சோ டோன்ட் வரி. நல்ல வேலை. சரி வா, நம்ம போலாம். இப்ப நீங்க இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் எந்திரிக்கணும். இன்னும் 5-10 நிமிஷத்துக்குள்ள இந்த கல்யாணம் முடியணும். பேப்பர்ஸ் நீங்க பாத்துட்டீங்கல்ல? பாத்துட்டேன். ஃபைன். தாலி எடுத்துட்டு வாங்க. தரேன். ஓ கடவுளே, அது என் ரூம்ல ஒரு பாக்ஸ்ல அப்படியே வச்சுட்டேன். நான் இப்பயே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இவங்க சந்தோஷமா இருக்கிறது முக்கியமே இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணும், அதான் முக்கியம். அது இந்த பேப்பர்ஸ்ல தான் இருக்கு. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஃபியூஸ் எடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு எலக்ட்ரிஷியன் இங்க வந்தான். அவன் மேல கீழே எதுவோ பண்ணா, ஆனா அது எனக்கு என்ன தெரியல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? ஃபியூஸ் எடுத்தா லைட் போகுது. போலையே. லைட் போகலன்னா கல்யாணம் நடந்துருமே. முடிச்சு போடுறதுக்கு வீட்ல பெரியவ யாராவது இருந்தா மேடைக்கு வாங்கோ. முடிச்சுதான். முடிச்சு போட. இப்ப என்ன பண்றது? இருங்க, நான் ஏதாவது பண்றேன். ஃபியூஸ் எடுத்தாலும் கரண்ட் போக மாட்டேங்குது. அப்ப கல்யாணம் நடந்து. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தப்பான ஃபியூஸை கழட்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஒருவேளை 2 ஃபியூஸ் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. 2 மீட்டர் கூட இருக்கலாம். நான் தப்பானதை கழட்டி இருந்தா அதான் லைட் ஆஃப் ஆகாம இருக்கும். இப்ப எனக்கே தெரியல நான் என்ன பண்றதுன்னு. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஓ கடவுளே, நான் எப்படி தாலிய மறந்தேன். இப்ப என்ன பண்றது? என்ன இந்த ரூம்ல இருந்து சத்தம் வருது? எல்லாரும் கீழே கல்யாணத்துல எல்லாம் இருக்காங்க. அப்ப இங்க யார் இருப்பா? அட கடவுளே, வேற வழியே இல்ல. நான் மட்டும்தான் இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கணும். திருடனா?
லைட் ஏன் ஆஃப் ஆயிடுச்சு? ஏன் என்ன 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 திடீர்னு திடீர்னு இருட்டாயிடுச்சு? இருட்டு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் டார்ச் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். அண்ணா லைட். நீ ஒண்ணும் பயப்படாத அபி, இதோ இப்ப கரண்ட் வந்துரும். நீ ஒழுங்கா லைட்ட காட்டு. நீங்க இப்ப அண்ணன் கூடவே இருங்க. அப்புறம் அவர்கிட்ட நீங்க லைட் சீக்கிரமா வந்துரும் சொல்லுங்க. ம்? காயோ யாராவது கூப்பிடுங்க. நான் இப்பவே கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. நான் கூப்பிடுறேன். இங்க பயங்கர இருட்டா இருக்கு. பயப்படாத அபி, நான் உன் கூட தான் இருக்கேன். காயு இப்ப வந்துருவா. என்ன காயத்ரி, சீக்கிரமா வா. Oh God, இந்த லைட்டுக்கு என்ன ஆச்சு? டார்ச் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி இங்க இருக்கு, இங்க இருக்கு. டாட் 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 பயந்துரு போறாரு. Oh God. பகதூர், நீ ஒண்ணும் பயப்படாத அபி, நான் உன் கூடவே இருக்கேன். இப்ப கரண்ட் வந்துரும். பகதூர் சீக்கிரமா இங்க வா. முதல்ல நீ மெழுகுவர்த்தியை எரிய வை. சரிங்க. ஓகே. எனக்கு தூக்கம் வருது. இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். இப்ப தூங்க கூடாது. நான் கேம் ஆன் பண்ணி தரேன், நீ விளையாடு. இந்தா விளையாடு. கேம்? என்ன கேம்? ஆலியா, எங்க வீட்ல எல்லாம் கரண்ட் இருக்கு. இங்கதான் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு. நான் மெஹரா வீட்ல இருந்து பேசுறேன். எங்க வீட்ல லைட்டே எரியல. அக்கம் பக்கத்துல கரண்ட் இருக்கு. இது எப்படி நடக்கும்னு சொல்லுங்க. ஆனா இங்க பாருங்க, எடியட் போனை கட் பண்ணிட்டான். இங்க பாரு பல்லவி, முதல்ல அப்படி நடந்தது, இப்ப இப்படி நடக்குது. கல்யாண வீட்ல நீ என்னைக்காவது இருட்ட பத்திரிக்கையா சொல்லு? ஒண்ணு இல்ல ஒண்ணு ஏதாவது அபசகுணமா நடந்துகிட்டே இருக்கு. அது பாட்டி, இது வேற ஒண்ணும் இல்ல. இது டெக்னிக்கல் ஃபால்ட் தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அபசகனம் சொல்ல மாட்டாங்க. ஏன் கரண்ட் கட் ஆயிடுச்சு? விக்ரம் அங்கிள், உங்க வீட்ல கரண்ட் இருக்கா? அததான் நான் ஆலியா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எங்க வீட்ல கரண்ட் இருக்கு. ஆனா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க வீட்லயும் இதே பிரச்சனை இருந்துச்சு. அப்ப சரி பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வந்தான். அவன் லைனை வேற வேறையா பிரிச்சிருக்கலாம். நான் போய் செக் பண்றேன். ஆனா அங்கிள், ஜெனரேட்டர் பேக்கப் இருக்கும் இல்லையா? அதான் செக் பண்ண போறேன். இதோ வந்துடுறேன். யா, ஓகே. Oh God, அத இப்ப என்ன பண்றது? நீ பயப்படாத, நாம இப்ப வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீ போய் உட்காந்துக்கோ. யா, ஓகே. பகதூர் சீக்கிரமா கேண்டில்ஸ் எடுத்துட்டு வா. என்னாச்சு? ஏதாவது சார்ட் அவுட் ஆச்சா? இப்ப வரைக்கும் எதுவும் ஆகல. Oh my God, it's so hot here. என் மொத்த மேக்கப்பும் ஸ்பாயில் ஆகுது. பல்லவி, நான் உன்னோட ரூமை யூஸ் பண்ணிக்கலாமா? அஃப்கோர்ஸ் தனு, இதெல்லாம் கேட்கணுமா என்ன? ப்ளீஸ், நான் உன் கூட வரட்டுமா? No, it's okay, I manage. Thank you. ஆமா, இந்த மித்தாலி அண்ணி எங்க போனாங்க? வேலைன்னு வரும்போதுதான் இவங்க எங்கேயாவது போயிடுவாங்க. போலாம். கடவுளே, கரண்ட் இப்பதான் போணுமா என்ன? பிரக்யாவ நான் அவளை பாத்துட்டேன். அட கடவுளே. யாரு? கடவுளே. யாரு? 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 யாரது? 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 கடவுளே. யாரு? யாரது? கரண்ட் வேற இல்ல. கடவுளே, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு தேங்காய் உடைக்கிறேன். என்ன காப்பாத்துங்க கடவுளே. 1 2 3 ஓடு மித்தாலி. ரன்வீர், கல்யாணம் நடந்திருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, கல்யாணம் நடக்கல. எல்லாரும் லைட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அட பிரக்யா, பூதம் ஆயிட்டாளா? அட கடவுளே, கடவுளே என்ன காப்பாத்துங்க. கடவுளே, கடவுளே என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் கடவுளே. ரன்வீர், உன் சீஃபும் ரொம்ப பயந்து போயிருப்பாரு. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது? அவருக்கு எதை பார்த்தாலும் பயம். கரப்பாம்பூச்சி, எலி, பல்லி, ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு இருட்ட பார்த்தா பயம். வா போலாம். நீ போய் உட்காந்துக்கோ. ஓகே அத்த. உங்களுக்கு இருட்ட பார்த்தா பயம் இல்லைல்ல? உனக்கு பயமா இருக்கா? கொஞ்சமா. கொஞ்சமாவா? நீ
நீ நீ எதுக்கும் பயப்படாத. ஒருவேளை உனக்கு பயம் ஏற்பட்டுச்சுன்னா நீ நீ காய் கிட்ட சொல்லு. அவ ரொம்ப நல்லவ. நீ சிரிச்சு வெளிச்சத்தை கொண்டு வந்துருவா. சரி, என்ன என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவதான். அப்படியா? ம். நானும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? ம். இல்ல இல்ல, எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம். ஓகே, ம். நான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகட்டுமா? அது எப்படி? பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா ஒருத்தர் தானே, ஒருத்தங்க இருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சா. மூணாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் வேண்டாம். மூணாவது தானே. பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதாவது காயு. ரெண்டாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரெண்டாவது யாரு? அவன் பேரு மறந்துட்டேன். அவன் மெரூன் கலர் ட்ரெஸ்ல வந்தான்ல. அவன் எல்லாருக்கும் ரிங்கு மாட்டி விட்டான். ஐயரே, அவன் உங்களுக்கு ரிங்கு போட்டு விட்டானா? மித்தாலி அண்ணி, தாலி எங்க மித்தாலி அண்ணி? என்ன தாலி? நீ எதை பத்தி பேசுற? எல்லா இடமும் இருட்டா இருக்கு. கரண்ட் வேற போயிடுச்சு. மேல மேல பூதத்தை பார்த்தேனா? எந்த பூதத்தை பாத்தீங்க? அந்த என்ன? நீ தாலி எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனல. நான் அப்ப ரூமுக்கு போனேன். அப்ப மீட்டர் ரூம்ல இருந்து சத்தம் வந்துச்சு. அப்ப நான் அங்க போகும்போது ரூம் பக்கத்துல போகும்போது கரண்ட் போயிடுச்சு. நான் அந்த நேரத்துல அங்க பிரக்யாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பூதத்தை பார்த்தேன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா பிரக்யாவை பார்த்தேன்னு சொல்றீங்க. அதுதான் பிரக்யா. வாட் நான்சென்ஸ் மித்தாலி அண்ணி. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன். நீங்க எதுவும் பேசாதீங்க. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்களேன் ப்ளீஸ். சீக்கிரமா நீங்க போய் அந்த தாலி எடுத்துட்டு வாங்க போங்க. அப்படின்னா நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா நம்ப மாட்டேன். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஐயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் போங்க மித்தாலி அண்ணி. காயு, சாக்லேட் சாப்பிடுவியா? என்கிட்ட நிறைய இருக்கு. ஆலியா கொடுத்தா சாப்பிடுறியா? இவரோட மென்டல் கண்டிஷனை ஆலியா அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறா. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். ஹைரே, முகூர்த்தத்துக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ராகு காலம் ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் எந்த சுபகாரியத்தையும் பண்ணக்கூடாது. இந்த கல்யாணம் முடியறதுக்கு 1/2 மணி நேரம் போதும் ஐயரே. இனிமே கரண்ட்டுக்காக காத்திருந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் முடியாது. ரைட் மிஸ்டர் நருலா? நான் போய் தனுவை கூட்டிட்டு வரேன். மேடம், நோ ப்ராப்ளம். நான் வேணா இன்னொரு நாளைக்கு வரேனே. அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு. நீங்க தான் வந்துட்டீங்களே, வேலையை முடிச்சிட்டு போயிடலாமே. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு லைட் முக்கியம் இல்ல. மக்கள் கேண்டில் லைட்ல டின்னர் சாப்பிடுவாங்க. அப்படியே இந்த கல்யாணமும் நடக்கட்டும். நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வரேன். லைட்டும் வந்துருச்சு பாத்தீங்களா? நீங்க உட்காருங்க. ஐயரே, மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வரேன். இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அது வேலை செய்யணும்னா நீங்க எப்படியாவது அம்மாவோட ரூமுக்கு போகாம ஆலியா ஆண்டியை நீங்க தடுக்கணும். ஓகே, போலாம். அட, ஜெனரேட்டர் ஆன் ஆயிடுச்சு போல. இந்த ரன்பீர் காயத்ரி கூட எங்க அவசரமா போயிட்டு இருக்கான். ஆலியா மேடம், ஆலியா மேடம், நான் என் சார்ஜர் அம்மா ரூம்ல வச்சுட்டு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆலியா மேடம், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் என்ன கேட்கணும்னு சொல்லு. தானு மேடம் மேடையில இல்ல, சார் மட்டும் எதுக்கு உட்காருங்க? சில சமயத்துல காயனு ரொம்ப விசித்திரமான கேள்வி எல்லாம் கேக்குறேன். அப்கோர்ஸ் அண்ணன் தடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேற என்ன இருக்க முடியும்? மேடம், நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கணுங்க. ஆரியன் தம்பி எங்க? அவரை நான் பாக்கலைங்க. ஆரியனை நீ எதுக்காக பாக்கணும்? அவன் இங்க வரல, அவ்வளவுதான். அவன் உங்களோட ஒரே ஒரு பையன்லங்க. அதான் அவன் ஏன் வரலன்னு. ஏதாவது முக்கியமா சொல்ல வேண்டியிருந்தா சொல்லு. கண்ட விஷயத்தை பேசி என்னோட நேரத்தை வீணாக்காத. ஒரே ஒரு நிமிஷம் ஆலியா மேடம், சொல்லு. நான் வந்து அதாவது நீ என்ன தடுக்கணும்னு நினைக்கிறியா? ஏன்? அது என்னன்னாங்க, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா தானு மேடம் புகுந்த வீட்டுக்கு வராங்களோ இல்லையோ, நீங்க கண்டிப்பா உங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுவீங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஸ்கூல்ல படிச்சிருக்கணுங்க.
கல்யாணத்தை முடிவு பண்றது குடும்பம், வயசு முடிவு பண்றது அரசாங்கங்க. ஆனா யாரோட இஷ்டம் இல்லாமலும் கல்யாணம் நடக்காது இல்லங்க. இப்ப சாரோட நிலைமை இருக்குல்லங்க, அவரு விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்றாரா இல்லையா? எனக்கு நீ லட்சம் எடுக்காத, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கும் என்ன பண்ணணும்னு தெரியுங்க. என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த நீ முடியும். என்ன பண்ண போற? ஜட்ஜி சார் கிட்ட என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத நீ சொல்லி என்ன மிரட்ட பாக்குறியா? ஆமா மிரட்டணும். How dare you? காயத்ரி, என் முன்னாடி இப்படி பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு தைரியம்? அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தணும்னு சொல்லிட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு உனக்கு எப்படி தோணுச்சு? யார் நீ? Who are you? நீ உன்னோட முகத்தை காட்டு. அந்த முக்காட எடுன்னு சொல்றேன்ல.